திரையரங்கம் ஒன்றில் கெட்டுப்போன குளிர்பானங்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நித்யா என்பவர் இடைவேளையின் போது குழந்தைகளுக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்ததில் முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது தெரிந்து அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்தோடு கேண்டீன் நிர்வாகத்திடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அறிந்து புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனையில் காலாவதியான உணவுப் பொருட்கள், குளிர்பானங்கள் மற்றும் பூஞ்சைகள் படர்ந்த பாப்கார்ன்கள் உள்ளிட்டவை கேண்டீனில் படர்ந்து கிடந்தது அதிர்ச்சியை அதிகப்படுத்தியது. புகாருக்கு பின் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையால் கொதிப்படைந்த பொதுமக்கள் உறக்கத்தை கலைத்து வாங்கும் சம்பளத்திற்கு உரிய ஆய்வை உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் வீடியோ மூலம் புகார் அளித்தால்தான் நடவடிக்கை எடுப்போம் என்றால் எதற்கு விடிய ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை என்றும் கேள்வி எழுப்பினர். 4 ஆண்டுகளாக எந்த நலத்திட்டங்களையும் செய்யாமல் வேதனையில் இருக்கும் மக்களிடம் சொல்வதற்கு சாதனையின்றி ஸ்டாலின் மாடல் திமுக தமிழை வைத்து அரசியல் செய்து வருகிறது. இந்த சூழலில் +2 பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தேர்வை சுமார் 11,430 மாணவர்கள் எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழகம் பள்ளிக் கல்வித்துறையில் எந்த அளவிற்கு பின்னோக்கி செல்கிறது என்பதை உணர்த்துகிறது. மடிக்கணினி, சைக்கிள் என பல திட்டங்களை வகுத்து மாணவர்களிடையே கல்வியை புகுத்திய தமிழகத்தில் மாணவர்கள் தேர்வை புறக்கணிக்கும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். போற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுதப்படுற பிள்ளைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னார். சரி உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது. அந்த ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணு வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமையந்தி அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சிட்டு செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட இந்த ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றார் என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர். இதுதான் காரணம். ஆட்சியாளர்களின் இந்த வீண் விளம்பரம் தான் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை பாழாய் போவதற்கு காரணம். 11,000 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை என கவலை கொள்ள வேண்டிய அமைச்சர் ஒரு மாணவிக்காக முதல்வர் காத்திருந்தார் என கதை சொல்வதை என்னவென்று சொல்வது? எதிர்வரும் காலத்தில் தமிழகத்தை சீரழிக்கும் இந்த கூட்டத்திற்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள்.